அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். ஆண்டவர் இயேசுவின் பின்னேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்னால் லூக்கா நமக்கு கொடுக்கின்ற செய்தியின்படி 40 நாட்கள் தன் சீடர்களை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்துவிட்டு அவர் தந்தையை நோக்கி செல்லுகின்றார். அந்த 40 என்ற எண்ணுக்கு பின்னால் இருக்கின்ற இறையியல் நமக்கு தெரியும். இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு புதிய நாட்டிற்கு, வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு நுழைவதற்கு முன்னால் அவர் பாலை நிலத்திலே பயிற்சி பெறுகின்றார்கள், பக்குவப்படுகின்றார்கள். ஒரு இறைமக்கள் சமூகமாக அவர்கள் உருப்பெறுகின்றார்கள். இதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆண்டு 40 ஆண்டுகள். இயேசுவும் தனது பணி வாழ்வுக்கு முன்னால் தன் பணியை பற்றி அவர் சிந்திப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 40. எனவே 40 என்பது ஒரு புதிய ஒரு பணியின் அல்லது புதிய ஒரு சமூகத்தின், இறைமக்கள் கூட்டத்தின் அந்த ஒரு மாற்றத்திற்கு தேவைப்படுகின்ற கால அளவு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இஸ்ரேல் மக்களைப் போல இங்கு ஒரு புதிய இறைமக்கள் கூட்டம் உருவாகின்றது. இயேசுவின் பணியை முன்னெடுத்து செல்வதற்காக ஆயத்தப்படுத்தப்படுகின்றார்கள். இதற்கு அவர் 40 நாட்கள் எடுத்துக்கொண்டார் என்று லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் விண்ணேற்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. பொதுவாக நாம் இதை பற்றி அதிகமாக சிந்திப்பதில்லை. இயேசுவின் உயிர்ப்பை பற்றி அதிகமாக சிந்திக்கின்ற நாம் இயேசுவின் விண்ணேற்றத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பது இல்லை. ஆனால் இதன் பின் இருக்கின்ற ஆழமான இறையியல் உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாக அந்த இறையியல் செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக இயேசு உடலோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இயேசு இங்கிருந்து இன்னொரு உலகத்துக்கு சென்றாரா? விவிலியம் சொல்லுகின்ற விண்ணகம் மண்ணகம் என்பது என்ன? உடலோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதன் பொருள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டும். விவிலியத்திலே உடல் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் பொதுவாக இந்த கிரேக்க சிந்தனையில் வயப்பட்டிருப்பதால் உடல் வேறு ஆன்மா வேறு என்று பிரித்து பார்க்க நாம் பழகி கொண்டோம். உடல் அழிவுக்குரியது, ஆன்மா அழியாதது என்றெல்லாம் சொல்லுகின்ற இந்த பேச்சை விவிலியத்தில் இருந்தாலும் இதன் பின்னணி கிரேக்கம். ஆனால் எபிரேய பண்பாட்டில் உடல் என்பது மனிதனுக்கு அடையாளமாக இருந்தது. இயேசு உடலோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றால் அது ஏதோ இயேசுவின் ஆவி, இயேசுவின் ஆன்மா என்று அல்ல. இயேசு முழுமையாக அந்த ஆள் என்ற அந்த நிலையிலே அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றார், விண்ணகம் செல்லுகின்றார் என்பதைத்தான் அங்கு சொல்ல வருகின்றார்கள். எனவே உடல் என்பதை நாம் இங்கு இயேசு உயிர்ப்புக்கு பின்னால், இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்னால் இந்த உடலை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்றால் இது வேற்றுரு பெற்ற ஒரு உடல். ஏனென்றால் இயேசுவை பார்க்கின்றார்கள், ஆனால் அது இயேசு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இது மாட்சி அடைந்த ஒரு உடல். எனவேதான் இயேசுவின் உற்ற தோழியாக இருந்த மகதலேன் மரியாவுக்கு கூட அங்கு நிற்பது இயேசு என்று முதலில் கண்டுபிடிக்க முடியவில்லை. இனி எம்மாவுசுக்கு 2 சீடர்கள் பயணப்படுகின்றார்கள். இயேசு உடன் செல்லுகின்றார், ஆனால் அவர் இயேசு என்று அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. இது மாட்சி பெற்ற உடல். எனவேதான் அவர் மூடிய கதவுகளையும் தாண்டி சீடர்களுக்கு தோற்றமளிக்கின்றார். ஆனால் இது உடல். எனவேதான் அவர்களால் தொட முடிகின்றது, தொட்டு பார்க்கின்றார்கள். எனவே இந்த உடல் எத்தகையது என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நம்மால் தெளிவாக ஒரு பதில் சொல்ல முடியாது. அது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது என்பது கூட உண்மைக்கு நாம் சொல்லுகின்ற ஒரு சாட்சியம்தான். எல்லாம் தெரியும் என்பது அல்ல உண்மை. பல விடயங்கள் நமக்கு தெரியாதுதான். ஏனென்றால் பவுல் சொல்லுகின்றார், கொரிந்து நகர் மக்களுக்கு பவுல் எழுதிய முதல் கடிதம் 15ஆம் அதிகாரத்தில் 50வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், நாம் எல்லோரும் வேற்று உரு பெறுவோம். எனவே இது ஒரு மாற்றம் பெற்ற ஒரு நிலையை பற்றி அது சொல்லுகின்றது. இனி இது எப்படிப்பட்ட தன்மை உள்ளது? நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றோம், நாமும் அவரை போல வேற்று உரு பெறுவோம். ஆனால் எத்தகையராக நாம் இருப்போம் என்பது நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்று யோவான் சொல்லுகின்றார். யோவான் எழுதிய முதல் மடலிலே 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றோம், ஆனால் இனி எத்தகையோராக இருப்போம் என்று நமக்கு சொல்லப்படவில்லை, வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லுகின்றார். எனவே அது நமக்கு தெரியாது. இனி மீண்டும் பவுல் கொரிந்து நகர் மக்களுக்கு எழுதிய அதே கடிதத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்?
நாம் இப்பொழுது கண்ணாடியில் பார்ப்பது போல மங்கலாக பார்க்கின்றோம் என்று சொல்கின்றார். நமக்கு அது என்ன என்பது முழுமையாக தெரியாது என்பதுதான். ஏன் உலக முடிவை பற்றி பேசுகின்ற பொழுது இயேசு என்ன சொல்லுகின்றார்? அந்த நாளை பற்றி பேசுகின்ற பொழுது அது தந்தைக்கு தவிர வானதூதருக்கோ ஏன் மகனுக்கு கூட தெரியாது என்று சொல்லுகின்றார். மத்திய நற்செய்தி 24. இப்படியாக நமக்கு தெரியாது என்று சொல்வதில் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரியாது என்பதாலேயே, புரியவில்லை என்பதாலேயே இயேசு விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற உண்மையையோ, அல்லது நாமும் அவரோடு இருப்போம், வேற்றுரு பெற்ற மனிதர்களாக இருப்போம் என்பதையோ மறப்பதில் எந்த பொருளும் இல்லை. ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை, இயேசு விண்ணகம் செல்கின்றார் என்றால் அவர் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றார், இன்னொரு இடத்துக்கு செல்கின்றார் என்ற பொருளில் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கின்றார், உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருப்பேன். இயேசு நம்மை விட்டு அகலவில்லை, இயேசு நம்மோடு இருக்கின்றார். எனவே இயேசு இடம் பெயரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விண்ணேற்றம் என்பது இந்த மண்ணிலிருந்து அவர் புறப்பட்டு சென்று விட்டார் என்று அல்ல. அது இயேசு இன்னொரு பரிமாணத்தை அடைந்திருக்கின்றார் என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். இங்கே நடப்பது மாற்றம் எங்கு நடக்கின்றது என்றால் இடத்தில் அல்ல. இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று விட்டார் என்பதல்ல, இந்த இருக்கின்ற நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அவர் கடந்து செல்கின்றார். திஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் என்பது, இந்த வேற்று பரிணாமம் என்பது நமக்கும் அனுபவமாக கிடைக்கும் என்பதுதான் நமது பற்றுறுதி, நமது விசுவாசம். இனி இந்த இயேசுவின் விண்ணேற்பு என்பது இறையியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் சொன்னேன். என்ன செய்திகளை அது சொல்லுகின்றது? அது சொல்லுகின்ற இறையியல் செய்திகள் என்ன? முதலாக இயேசு தனக்கு தந்தை கொடுத்த அந்த பணியை முடித்துவிட்டு விண்ணகம் செல்கின்றார். இட்ஸ் எ ஹோம் கமிங். பணி முடிந்தது, தந்தை நோக்கி செல்லுகின்றார். இதில் தந்தையின் பணியையும் நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகம் இயேசுவை சிலுவையில் உயர்த்தியது, ஆனால் கடவுள் அவரை விண்ணுக்கு உயர்த்தினார், விண் மட்டும் உயர்த்தினார். பிலிப்பியருக்கு எழுதிய முதல் 2வது அதிகாரத்திலே பவுல் சொல்வது போல, அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அடிமையின் தன்மை பூண்டார், தன்னையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பேருக்கும் மேலான ஒரு பெயரை அவருக்கு அளித்தார். எனவே விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் யாவரும் இயேசுவின் பெயருக்கு மண்டியிடுவர் என்று சொன்னார். எனவே கடவுள் இயேசுவை உயர்த்துகின்றார், அந்த உச்ச அனுபவத்திற்கு எடுத்துச் செல்லுகின்றார். எனவே இயேசுவின் வாழ்க்கையிலே அவருடைய பணியை அவர் முடித்து விட்டார். தான் தொடங்கிய பணி நிறைவு பெறுகின்றது. இனி அந்த பணியை தன் சீடர்கள் செய்வார்கள் என்பதையும் அவர் உறுதி செய்து விட்டார். எனவே இந்த உலகத்திலே இறை ஆட்சியின் பணி தொடரும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர் செல்லுகின்றார். இது முதல் செய்தி. இனி இரண்டாவது, தன் பணியை செய்துவிட்டு அவர் விண்ணகம் சென்றார், தந்தையோடு ஒன்றிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் முதலில். ஆனால் இரண்டாவது, அவர் தன் பணியை முடித்துவிட்டு விண்ணகம் செல்லவில்லை, தன் பணியை முடிக்க விண்ணகம் சென்றார் என்றும் இதை நாம் பொருள் கொள்ள முடியும். இது எப்படி? இயேசு விண்ணகம் சென்ற அந்த நிகழ்ச்சியை எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த மடலிலே 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றால், எருசலேம் ஆலயத்திலே தலைமை குரு ஆண்டுக்கு ஒரு முறை தூயகத்துக்குள் அந்த திரைச்சிலைக்கு உள்ளே சென்று கடவுளுக்கு பலி செலுத்துகின்ற அந்த நிகழ்ச்சியோடு ஒப்பிடுகின்றார். என்ன சொல்லப்படுகின்றது என்றால், தலைமை குரு அந்த கையால் அமைக்கப்பட்ட இந்த தூயகத்துக்குள் நுழைகின்றார். ஆண்டவர் இயேசு விண்ணகத்துக்கே நுழைகின்றார். விண்ணகம் என்ற அந்த தூயகத்துக்குள் நுழைகின்றார். தலைமை குரு தூயகத்துக்குள் நுழைவது பாவ பொருத்தல் பலி ஒப்பு கொடுப்பதற்காக. இப்பொழுது இயேசு விண்ணகத்துக்கு செல்வது, அந்த தூயகத்துக்குள் அவர் நுழைகின்றார், கடந்து செல்கின்றார். அந்த தூயகத்துக்குள் சென்று தந்தையின் முன் நமது சார்பாக நிற்கின்றார் என்று அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் அவர் விண்ணகம் சென்றதே தன் பணியை செய்வதற்காகத்தான். தன் பணியை முடித்துவிட்டு அவர் செல்லவில்லை,
தன் பணியை செய்வதற்காக, நமக்காக இன்னும் பரிந்து பேசுவதற்காக தந்தையின் திருமுன் அவர் நிற்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இயேசுவின் பணி தொடர்கின்றது. அவர் இறை தந்தையோடு சங்கமம் ஆவதே நாமும் அந்த இறைமையில் ஒன்றிக்கின்ற அந்த ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்வதற்காக. எனவே அதற்காகவே இயேசு முன் செல்லுகின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, இன்னும் கொஞ்சம் ஆழமாக அல்லது இன்னும் கொஞ்சம் விரிவாக இயேசுவின் இந்த விண்ணேற்றத்தை அவருடைய உடல் ஏற்போடு நாம் ஒப்பிட முடியும். இந்த இன்கார்னேஷன். இயேசு முதன் முறை இந்த உலகத்தில் வந்தபோது, பிறந்தபோது விண்ணகமும் மண்ணகமும் இணைவதை நாம் பார்க்கின்றோம். உண்மையில் சொல்வதென்றால் இந்த விண்ணகம் மண்ணகம் என்பதும் இந்த கிரேக்க முறையில் சிந்திக்கின்ற அந்த சிந்தனைகளின் அடிப்படை எப்படி இருக்கும் என்றால், அது இவை இரண்டுமே இரண்டு துருவங்களாக பார்க்கப்படுகின்ற ஒரு பாணியை நாம் பார்ப்போம். இந்த விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் இடையே ஒட்டு போட முடியாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. எபிரேய பாணியிலே, எபிரேய பண்பாட்டிலே, வழக்கு மொழியிலே விண்ணகமும் மண்ணகமும் எதிரெதிர் துருவங்கள் அல்ல. எனவேதான் முதலில் கடவுள் உருவாக்குகின்ற அந்த ஏதேன் தோட்டம் மண்ணகத்திலே ஒரு விண்ணகமாக இருந்தது. அது ஒரு நிலை. அங்கே கடவுள் இருக்கின்றார், மனிதர்கள் இருக்கின்றார்கள், படைப்பு அனைத்தும் இருக்கின்றது. அங்கு ஒரு ஒற்றுமை, ஹார்மனி, இயைந்த தன்மை அங்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த மண்ணிலே விண்ணகம் என்பதுதான் விவிலிய அனுபவம். ஏதேன் தோட்டம் அதைத்தான் சுட்டி காட்டியது. மண்ணகம் என்பது விண்ணகத்தை தாங்கி நிற்கின்றது. விண்ணகம் மண்ணில் குடிகொள்ளுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நமக்கு தெரியும், பாவம் நுழைகின்றது, பிரிவு வருகின்றது. இனி இயேசுவில் மீண்டும் அந்த இணைப்பு ஏற்படுகின்றது. எனவே இயேசுவின் உடல் எடுப்பில், அவருடைய பிறப்பில் இறைவன் மனிதத்தை தேடி வருகின்ற ஒரு நிகழ்வு நடக்கின்றது. ஆனால் இந்த விண்ணேற்றத்தில் மீண்டும் அந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. இப்பொழுது மனிதம் விண்ணை நோக்கி செல்லுகின்றது. இயேசு மனித சார்பாக, மனிதனின் ஒரு பகராளியாக அவர் விண்ணுக்கு செல்லுகின்றார். மனிதம் விண்ணை நோக்கி புறப்படுகின்றது. இயேசுவின் விண்ணேற்றம் என்பது ஆழ்ந்த பொருளுள்ள இறையியல் அர்த்தம் செறிந்த ஒரு அனுபவம். எனவே இந்த மீண்டும் ஒரு புதிய படைப்பு, மீண்டும் ஒரு புதிய ஏதேன் தோட்டம், மீண்டும் ஒரு படைப்புகளோடு இயைந்த ஒரு வாழ்வு, எல்லாவற்றையும் சுட்டி காட்டுகின்ற ஒரு யதார்த்தமாக, ஒரு மேய்மையாக இயேசுவின் விண்ணேற்றம் இருக்கின்றது. இந்த அனுபவத்தை பெற்ற சீடர்கள், இயேசுவின் அந்த விண்ணேற்பை கண்ட சீடர்கள், இந்த உலகம் அந்த வேற்றுரு பெறுகின்ற, மாற்று உருப்பெறுகின்ற, புதிய படைப்பாக மாறுகின்ற அந்த செய்தியை கொண்டு செல்லுகின்றார்கள். இதைத்தான் ஒவ்வொரு நற்செய்தியாளர்களும் வெவ்வேறு வார்த்தைகளிலே வடிக்கின்றார்கள். மனம் திரும்புதல், சாட்சிகளாக வாழுதல், உலகமெங்கும் இந்த செய்தியை கொண்டு செல்லுதல் என்பதெல்லாமே விண்ணகம் சென்ற ஆண்டவர் பெற்ற அந்த அனுபவத்தை நாம் எல்லோரும் பெற முடியும். இந்த உலகம் பெற முடியும், இந்த வையகம் பெற முடியும். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்க வேண்டும் என்ற அந்த கனவினை பொதிந்த ஒரு அனுபவத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்றார். இயேசு தொடங்கிய இந்த பணியை திரு அவை உலகமெங்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. இறையாட்சியின் பணி நடக்கின்றது. முழு நிறைவை நோக்கி, நிறை வாழ்வை நோக்கிய இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இறையாட்சியின் முழுமையின் போது இயேசு வருவார், மீண்டும் வருவார். ஆனால் இயேசு வருவார் என்பதை விட இந்த இறை ஆட்சியின் முழுமையிலே இயேசு இருப்பார் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். அந்த இறை ஆட்சியை நோக்கி, அந்த இறை ஆட்சியின் நிறைவை நோக்கி, முழு வாழ்வை நோக்கி பயணப்படுவோம். நன்றி.